வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 7ல இருந்துருக்கும். இதுவரை நாம இந்த சம்யுக்தாட்சரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம். பொதுவா ஒரு எழுத்துக்களோட இன்னொரு எழுத்து சேர்ந்தாலே சம்யுக்தம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதையே 2 கேட்டகரியா பிரிக்கிறான். நாம இதுவரை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா குணிதாட்சரம் அப்படிங்கிறதாகவும் பேர் இருக்கு. அதாவது ஸ்வரவர்ணங்களோட ஸ்வரவர்ணங்களை நாம சேர்க்கறது, ஸ்வரவர்ணங்களோட வெஞ்சன வர்ணங்களை சேர்க்கிறதா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு என்ன பேரு? குணிதாட்சரம் அப்படிங்கிறதாக பேரு. அதன் பிற்பாடு அதே சம்யுக்தாட்சரம் சொல்லக்கூடிய வெஞ்சன வர்ணத்தோட வெஞ்சன வர்ணத்தை சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறது நாம அப்படியே படிப்படியா தெரிஞ்சுக்க போறோம். இதுவரை நாம ஸ்வராட்சராணி ஒரு 15, வெஞ்சனாட்சராணி 33, அதன் பிறகு குணிதாட்சராணின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வர வர்ணங்களோட வெஞ்சன வர்ணங்களை சேர்க்கிறது, அதுதான் கக்கா, கிக்கி, குக்கு, கிரு அப்படிங்கிறது வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் மீதமுள்ள அந்த எழுத்துக்கள் இக்கு பிளஸ் லு, கிளு, இக்கு பிளஸ் ஏ, கே, இக்கு பிளஸ் ஐ, கை, இக்கு பிளஸ் ஓ, கோ, இக்கு பிளஸ் ஔ, கௌ, இக்கு பிளஸ் அம், கம், இக்கு பிளஸ் அஹா, கஹா அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை நாம இன்றைய தினம் கிரமமா தெரிஞ்சுக்க போறோம். அதன் பிற்பாடு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மாத்திரைன்னு சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு ஏகமாத்திரா காலஹா ரஸ்வஹா, ஒரு கால மாத்திரை அளவை உடையது குரில். திமாத்ரா காலஹா தீர்கா, 2 கால மாத்திரை அளவை உடையது தீர்க்கம் நெடில். அப்படி பார்க்கணும். வெஞ்சன வர்ணங்களை நம்ம பொதுவா எப்படி உச்சாரணம் பண்ணணும்னாக்கா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு அந்த மாதிரிதான் உச்சாரணம் பண்றோம். ஆனா நம்ம அந்த உச்சாரண கிளேசத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதன் கூட அகாரத்தை சேர்த்து க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம உச்சாரண கிளேசத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு மாத்திரையாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வெஞ்சன வர்ணங்களை பொதுவா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு அந்த மாதிரிதான் சொல்லி நாம அதை பழகணும். ஆனா உச்சாரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, டிஃபிகல்ட்டியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நாம என்ன பண்றோம், அகாரத்தோட சேர்த்து க, ச, ட, த, ப அப்படிங்கிற மாதிரி உச்சாரணத்தை பண்றோம். அந்த அரை மாத்திரையாக மாத்துறது எப்படி, இக்கு, இச்சு, அதையும் நாம இன்றைய தினம் பார்க்க போறோம். முதல்ல நாம அந்த குணிதாட்சரத்துல மீதம் உள்ளது என்னென்ன இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம க, கா, கிக்கி, குக்கு, கிரு அது வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கிளூல இருந்து இருக்கக்கூடிய வர்ணங்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாம பிரதிதினம், அதாவது ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு சுபாஷிதம் அப்படிங்கிறது நாம சொல்லிட்டே வரோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். என்ன சுபாஷிதம் பாருங்க. ந கஷ்சிதபி ஜானாதி கிம் கஸ்ய ஸ்வோ பவிஷ்யதி அதஹ ஸ்வ கரணீயானி குர்யாத் அத்யைவ புத்திமான். ந கஷ்சிதபி ஜானாதி கிம் கஸ்ய ஸ்வோ பவிஷ்யதி அதஹ ஸ்வஹ கரணீயானி குர்யாத் அத்யைவ புத்திமான். இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? யார் புத்திமான் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, நன்னா தெரிஞ்சவன் எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒதுக்கி வைக்க மாட்டான். அவனுக்கு புத்திமான பேர். சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அது கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ந கஷ்சிதபி ஜானாதி கிம் கஸ்ய ஸ்வ பவிஷ்யதி, ஒருவருக்குமே தெரியாது என்ன நாளைக்கு என்ன நடக்க போறது. ஸ்வஹா பவிஷ்யதி,
நாளை என்ன நடக்க போறது அப்படிங்கறத ந கஷ்டிதபி ஜானாதி கிம், ஒருவருக்காவது தெரியுமா நாளை என்ன நடக்க போறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதா தேர்ஃபோர் ஸ்வஹா கரணீயானி, ஸ்வஹன நாளை, நாளை செய்ய வேண்டிய விஷயங்களை அத்யைவ குறியாத், இன்றே பண்ணிடணும். நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த செயலை போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ப்ரீபான் பண்ணி வேணா முடிக்கலாமே தவிர போஸ்ட்பான் பண்ணி அதை தள்ளி வைக்க கூடாது. அப்படி பண்ணக்கூடியவன் தான் புத்திமான். யார் புத்திமான் அப்படின்னாக்கா ஸ்வஹாகரணீயானி அத்யைவ குறியாத், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடிப்பவன் புத்திமான். ஏன்னா நகஸ்சிதபி ஜானாதி கிம், ஒருவருக்குமே தெரியாது என்னவென்று, கஸ்ய ஸ்வஹா பவிஷ்யதி, யாருக்கு நாளை என்ன நடக்கும் என்று ஒருவருக்குமே தெரியாது. அதஹா தேர்ஃபோர் ஸ்வஹாகரணீயானி, நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை செயல்களை குறியாத் அத்யைவ, அத்யைவ குறியாத், இன்றே செய்ய வேண்டும். அப்படி செய்பவன் தான் யாரு, புத்திமான். அதனால நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைக்காம அன்னைக்கு நடக்கக்கூடிய வகுப்புல நடக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அன்னைக்கே உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதை அன்னைக்கே முடிச்சிடணும் இல்லையா. நாளை செய்ய வேண்டியதும் இன்னைக்கே முன்கூட்டியே முடிச்சு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நமக்கு நம் முன்னோர்கள் நிறைய சுபாஷிதம் சொல்லியிருக்கான். இது எல்லா சமயத்திலுமே பயன்படும். சுபாஷிதம் அப்படிங்கிறது ஒரு வித்தியார்த்தியா இருக்கும்போது மாத்திரம் பயன்படக்கூடிய விஷயம் அல்ல, இது வாழ்க்கைக்கே பயன்படக்கூடியது. அதனாலதான் அதுக்கு சுபாஷிதம் பேர் இல்லையா. ந கஷ்டிதபி ஜானாதி கிம் கஸ்ய ஸ்வ பவிஷ்யதி அதஹ ஸ்வஹகரணீயானி குறியாத் அத்யைவ புத்திமான் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இப்ப நாம எழுத்துக்களை கத்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா குணிதாட்சராணி. அதுல க கா கி கி குக்கு கிரு கிரு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது கிளு. அந்த கிளுன்ற எழுத்தை எப்படி எழுதுறது, இக்கு பிளஸ் லு கிளு. என்ன பார்க்க போறோம், இக்கு பிளஸ் லு கிளு. பாருங்க முதல்ல இக்கு எப்படி எழுதுறோம், இக்கு கா எழுதிட்டு அதன் பிற்பாடு கீழே வரும் கோடு. இதை நம்ம என்னன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம், இக்கு பிளஸ் லு, இக்கு பிளஸ் லு ஈக்குவல் டு கிளு. என்ன பண்ண போறோம், க எழுதுறோம் ஆஸ் யூஷுவல். எழுதிட்டு கீழே இப்படி போட்டா அது கிளு. இக்கு பிளஸ் லு கிளு, இக்கு பிளஸ் லு ஈக்குவல் டு கிளு. என்ன எழுதுறோம், இக்கு பிளஸ் லு கிளு. திரும்ப ஒரு தடவை எழுதுறேன், கவனமா பாருங்க. இக்கு பிளஸ் லு ஈக்குவல் டு கிளு. இக்கு பிளஸ் லு கிளு, இக்கு பிளஸ் லு கிளு, இக்கு பிளஸ் லு கிளு. எழுதியாச்சா. அடுத்தது நாம பார்க்க போறது இக்கு பிளஸ் ஏ, இக்கு பிளஸ் ஏ, இக்கு பிளஸ் ஏ, இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே. எப்படி எழுதுற பாருங்க, கா எழுதிட்டு தலை மேல ஒரு கொம்பு. அது என்னன்னு பேரு, எப்படி உச்சாரணம் பண்ணோம், அதுக்கு கேன்னு பேரு, கே. அது எப்படி உச்சாரணம் பண்றோம், இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே, இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே, இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே. திரும்ப அந்த எழுத்தை எழுதுறேன், கவனமா பாருங்க. இக்கு பிளஸ் ஏ கே, இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே. கா எழுதி தலை மேல ஒரு கொம்பு. அதை எப்படி உச்சாரணம் பண்றோம், கே.
அப்படிங்கிற மாதிரி உச்சாரணம் பண்றோம். இக்கு பிளஸ் ஏ கே, இக்கு பிளஸ் ஏ ஈக்குவல் டு கே. அடுத்தது நாம பார்க்க போறது இக்கு பிளஸ் ஐ, இக்கு பிளஸ் ஐ, இக்கு பிளஸ் ஐ. அது எப்படி உச்சாரணம் பண்ண போறோம்? இக்கு பிளஸ் ஐ ஈக்குவல் டு கை. என்ன பண்ற? க எழுதி தலை மேல ஒரு கோடு போட்டா கே, ரெண்டு கோடு போட்டா கை. இக்கு பிளஸ் ஐ கை, இக்கு பிளஸ் ஐ ஈக்குவல் டு கை. இக்கு பிளஸ் ஐ ஈக்குவல் டு கை. எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத கவனமா கவனிங்க. இக்கு பிளஸ் ஐ, இக்கு பிளஸ் ஐ ஈக்குவல் டு கை. கா எழுதி தலை மேல ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு போட்டா அது கை அப்படிங்கிற மாதிரி உச்சாரணம் பண்ணணும். இக்கு பிளஸ் ஐ கை. அடுத்து நம்ம பார்க்க போறது இக்கு பிளஸ் ஓ, இக்கு பிளஸ் ஓ, இக்கு பிளஸ் ஓ, இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் டு கோ. கா போட்டு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டு அந்த துணைக்காலுக்கு மேல தலையில ஒரு கொம்பு அப்படி போட்டோம்னாக்கா அது கோ. இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஓ கோ. நம்ம பார்த்துட்டு இருக்க எழுத்து என்ன? இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் டு கோ. இக்கு எப்படி எழுதுறேன்னு கவனமா பாருங்க. இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் டு கோ. கா போட்டு துணைக்கால் போட்டு துணைக்கால் மேல ஒரு கொம்பு அப்படி போட்டா அதை நம்ம என்னன்னு உச்சரிக்க போறோம்? கோ என்று உச்சரிக்க போகிறோம். கோ. இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் டு கோ. அடுத்தது இக்கு பிளஸ் ஔ. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னது? இக்கு பிளஸ் ஔ. எப்படி எழுத போறோம் பாருங்க. இக்கு இக்கு பிளஸ் ஔ, இக்கு பிளஸ் ஔ ஈக்குவல் டு கௌ. கா போட்டு துணைக்கால் போட்டு துணைக்கால் மேல ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு போட்டா அது என்னன்னு உச்சாரணம் பண்ண போறோம்? கௌ. இக்கு பிளஸ் ஔ கௌ, இக்கு பிளஸ் ஔ ஈக்குவல் டு கௌ. திரும்ப அதையே எழுத போறேன் பாருங்க. இக்கு பிளஸ் ஔ ஈக்குவல் டு கௌ, இக்கு பிளஸ் ஔ equal to cow. இக்கு plus au equal to cow. கக்கா, கிக்கி, குக்கு, கிரு, க்ளு, கே, கை, கோ, கௌ. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது கம். இக்கு பிளஸ் அம், இக்கு பிளஸ் அம், இக்கு பிளஸ் அம் ஈக்குவல் டு கம். ஆ போட்டு மேல புள்ளி வச்சா அம், அதே மாதிரி கா போட்டு மேல புள்ளி வச்சா கம். ஆ போட்டு அம், ஆ போட்டு மேல புள்ளி வைக்கிறோம், அது அம்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அதே மாதிரி கா போட்டு மேல புள்ளி வச்சாக்கா அதுக்கு கம் அப்படிங்கிற மாதிரி அதை உச்சாரணம் பண்ண போறோம்.
இக்கு பிளஸ் அம் கம். திரும்ப எழுதலாமா? இக்கு பிளஸ் அம் ஈக்குவல் டு கம். இக்கு பிளஸ் அம் equal to come. ik plus come. ik plus come. அடுத்தது கடைசி எழுத்து குணிதாட்சரத்துல கடைசி எழுத்து என்ன அப்படின்னாக்கா இக்கு பிளஸ் அஹா. இக்கு பிளஸ் அஹா. இக்கு பிளஸ் அஹா equal to கஹா. இக்கு பிளஸ் அஹா கஹா. இக்கு பிளஸ் அஹா கஹா. இக்கு பிளஸ் அஹா கஹா. இக்கு பிளஸ் அஹா ஈக்குவல் டு கஹா. இக்கு பிளஸ் அஹா ஈக்குவல் டு கஹா. இக்கு பிளஸ் அஹா equal to கஹா. இக்கு பிளஸ் அஹா கஹா. இக்கு பிளஸ் அஹா கஹா. இது என்ன பார்த்தோம் இப்ப நம்ம? குணிதாட்சரம். அதாவது ஸ்வராட்சராணி 15. அவையாவை அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. அதன் பிற்பாடு வெஞ்சனாட்சராணி 33 கான்சனன்ஸ். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. அந்தஸ்தம் ய ர ல வ. ஊஷ்மா ச ஷ ச ஹ. இந்த 33 நம்ம என்ன பண்ணோம்? ஸ்வராட்சராணியோட சம்யுக்தம் பண்றோம். சம்யுக்தம்னா சேர்க்கிறது. அப்படி சேர்க்கக்கூடிய அந்த அக்ஷரங்களுக்கு என்ன பேரு? குணிதாட்சரம்னு பேரு. அததான் இப்ப நம்ம பார்த்தோம். இக்கு பிளஸ் அ க க கா கி கி கு கு கிரு கிரு கிளு கே கை கோ கௌ கம் கஹா. இப்ப இது முடிஞ்சுதா? இதன் பிற்பாடு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஒரு வெஞ்சன வர்ணத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? அரை மாத்திரையாக. வெஞ்சன வர்ணனாலே அரை மாத்திரை தான். நான் ஏற்கனவே சொன்னேன். உச்சாரண கிளேசத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம க க அதாவது க ச ட த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இயல்பா வெஞ்சன வர்ணம் கான்சனன்ஸ் எப்படி உச்சாரணம் பண்ண? இக்கு இச்சு இட்டு அப்படிதான் உச்சாரணம் பண்ணணும். அதற்கு என்ன பண்ண போறோம்? அதை அரை மாத்திரையாக மாத்துறதுக்குனாக்கா அதற்கு ஒரு 3 மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்த போறோம். முதல் மெத்தடாலஜில என்னென்ன எழுத்துக்களை அரை மாத்திரையாக மாத்துறது அப்படின்னாக்கா அதுக்கு சுலபமான வழி என்னன்னாக்கா, இப்போ நான் பாருங்க ஒரு எழுத்து எழுதுறேன். அதை எப்படி அரை மாத்திரையா மாத்துறதுனாக்கா க எழுதுறோம், அடுத்தது ச எழுதுறோம், அடுத்தது ட எழுதுறோம். இப்போ இது வந்து க ச ட இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எப்படி இக்கு இச்சு இட்டுன்னு மாத்துறது ரொம்ப சிம்பிள். கா கீழே ஒரு கோடு போட்டா அது இக்கு, சாக்கு கீழே ஒரு கோடு போட்டா அது இச்சு, டாக்கு கீழே ஒரு கோடு போட்டா அது இட்டு. இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம்? சுலபமான வழியில எல்லா வெஞ்சன வர்ணத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டா அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மாதிரி உச்சாரணம் பண்ணலாம். ஆனா இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிரயோகம் பண்ண முடியுமானாக்கா ஒரு பதமா வரும் பொழுதோ வாக்கியமா சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கீழே கோடு போட்டுட்டே போகக்கூடாது. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சில மெத்தடாலஜி நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த மெத்தடாலஜி என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மெத்தடாலஜி அது எந்தெந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பாருங்க, க எழுதுறேன், இது இக்கு. க அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதுனேன்னாக்கா அதை நாம என்ன உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னாக்கா இக்கு. இது என்ன பேரு? இக்கு. இக் இல்லையா? இது இக்குன்னு உச்சாரணம் பண்ணணும். அடுத்தது இது என்னது? இக்கு.
அடுத்தது அந்த கவர்க்கத்துல இருக்கக்கூடிய மற்ற வர்ணங்கள் என்ன, அடுத்தது க இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த க அப்படிங்கிறத நான் எப்படி இக்கா மாத்துறது அப்படின்னாக்கா என்ன பண்ற பாருங்க. இது க, இது எப்படி இக்கா மாத்துறேன் அப்படின்னாக்கா வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இப்படி பண்ணா அது இக்கு. என்ன பண்ணிருக்கேன் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வருது பாருங்க, அதை எடுத்து இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த கோடை ரிமூவ் பண்ணா அது என்னவா மாறிடும், இக்கா மாறிடும். இந்த மாதிரி எந்தெந்த எழுத்துக்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லி கொடுப்பேன். எந்தெந்த இதுக்கெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதோ அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம வைக்கணும். அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்றதை நான் அதுக்கப்புறமா அப்ளை பண்ண போறோம் இல்லையா. முதல்ல ஒரு எழுத்தோட ஸ்ட்ரைட்டா இருக்க கோடு இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணா அந்த மாதிரி எந்தெந்த எழுத்துக்களுக்கு நம்மளால ரிமூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத எல்லா வர்ணத்துல வர்க்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்துக்கலாம். முதல்ல க அடிச்சு, ரெண்டாவது க அடுத்தது க எழுதுறேன் பாருங்க. க கவர்க்கத்துல மூணாவது எழுத்து. இது எப்படி இக்கா மாத்துறது, அந்த ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு இருக்கு பாரு, எடுத்துட்டா போறோம். இது இக் இல்லையா. இந்த எழுத்து என்னது, க. இது இக். வித்தியாசம் புரியுதா? ஒரே ஒரு கோடு, அந்த கோடை நான் எடுத்துட்டேன், அது இக்கா மாறிடுது. இது மூணாவது எழுத்துக்கு இந்த மாதிரி மெத்தடாலஜி. அடுத்தது கவர்க்கத்தினுடைய நான்காவது எழுத்து என்ன, க. அது எப்படி எழுதுறேன் பாருங்க. முதல்ல க, இது க இல்லையா. இப்ப இது எப்படி இக்கா மாத்துறது, ஸ்ட்ரைட்டா இருக்க கோடு எடுத்துட்டா போறோம், ஆட்டோமேட்டிக்கா அது இக்கா மாறிடும், அவ்வளவுதான். இது இக். முதல்ல இருக்கிறது க. அது எப்படி நான் இக்கா மாத்தினேன், ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை எடுத்துட்டா அது இக்காக மாறிவிடும். அடுத்தது க க க க. ஐந்தாவது எழுத்து என்ன, இல்லையா. இதுக்கு அந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த எழுத்தை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்க போறோம். இந்த எழுத்துக்கு வேற ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அது அரை மாதிரியாக மாத்துறது. அது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். கவர்க்கத்துல ஐந்தாவது எழுத்து நம்ம என்ன பண்றோம், வெயிட்டிங்ல வச்சுக்கணும். சரியா. அடுத்து சவர்க்கம் போலாம். சவர்க்கம் என்ன, சவர்க்கத்துல முதல் எழுத்து ச. இது வந்து ச. இது நாம என்ன பண்ண போறோம், இச்சா கன்வெர்ட் பண்ண போறோம். என்ன கன்வெர்ட் பண்ண போறோம், இச். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் பாருங்க, அவ்வளவுதான். இது இச். ஸ்ட்ரைட்டா இருக்கிற கோடை ரிமூவ் பண்ணிட்டா அந்த சகாரமானது இச் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இது ச, இது இச். சரியா. அடுத்தது சவர்க்கத்தினுடைய இரண்டாவது எழுத்து ச. அந்த சன்னு சொல்லக்கூடியதை நான் என்ன பண்றேன், எப்படி இச்சா மாத்துறேன், how to convert in இச்னாக்கா இந்த போர்ஷனை மாத்திரம் எழுதுறேன், அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா இருக்க கோடு எடுத்துட்டு அது இச். இது என்ன பேரு, இச். அடுத்தது சவர்க்கத்தினுடைய மூன்றாவது எழுத்து என்ன, ஜ. ஜகாரம். இது ஜ. இதை நான் எப்படி இஜ்ஜா கன்வெர்ட் பண்றேன், இந்த போர்ஷன் மாத்திரம் எழுதுறேன். ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிட்டாக்கா இது என்னன்னு பேரு, இஜ்ஜுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இஜ். இப்ப நான் உங்களுக்கு எந்த மெத்தட் கத்து கொடுக்குறேன், கான்சனன்ஸ எப்படி அரை அதாவது ஆஃப் சிலபல் அரை மாத்திரையாக மாத்துறது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா வர கோடை ரிமூவ் பண்ணா அந்த கோடை ரிமூவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த எழுத்துக்களை அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிட்டு அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆஃப் சிலபல் ஜகாரம். இது ஜகாரம். இதை நான் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றேன், இஜ் ப்ரொனவுன்ஸ் பண்றேன் இல்லையா. இப்படி ஒரு மெத்தடாலஜி. அடுத்தது ச ச ஜ ஜ. ஜகாரம். சவர்க்கத்தினுடைய நான்காவது எழுத்து என்ன, ஜ. இது ஜ. இது எப்படி இஜ்ஜா மாத்துறது, இந்த போர்ஷன் மட்டும் எழுதுனா அது இஜ். ஜகாரத்தை இஜ்ஜா மாத்துறது. கண்ணன் சுவாமி கை வைக்காதர் பிளீஸ். எஸ் கண்ணன் அப்படிங்கிற ஒரு போர்டை டச் பண்றேன், ஓகேவா. ச ச ஜ ஜ. அடுத்தது என்ன, ஞ. அடுத்தது ஞ. இது ஞகாரம். இது எப்படி நான் ஆஃப் சிலபலா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா கன்வெர்ட் பண்ண போறேன் இஞ்சு, அவ்வளவுதான். ஞகாரத்தை இஞ்சு அப்படிங்கிற மாதிரி நாம அதை பண்றோம். ஞகாரத்தை இப்படி மாத்தும்.
சச்ச ஜஜ ஞ. அடுத்தது டவர்க்கம். டவர்க்கத்துல முதல் 4 எழுத்துக்களுக்கு இந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்? அதுக்கு ஸ்ட்ரைட்டா கோடு வராது. நமக்கு தெரியும் ட, இதுக்கு வராது, இது பண்ண முடியாது, இட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. இது வேற ஒரு மெத்தடாலஜி. இங்க பார்த்தோம் இல்லையா, க க க க ங. அதே மாதிரி இதையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணும். டகாரம், அதை தொடர்ந்து ட, அதை தொடர்ந்து ட, அதை தொடர்ந்து ட. இந்த 4 எழுத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற கூட ரிமூவ் பண்ண முடியாது. இது அரை மாத்திரையாக மாத்துறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. இந்த 4 என்ன பண்றோம், கவர்க்கத்துல இருக்கக்கூடிய நகாரத்தை எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சோமோ அதே மாதிரி இதையும் இந்த 4 வர்ணங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கும். அப்ப மொத்தம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க போறது 5. சரியா? அடுத்தது ட ட ட ட ந ந. இது இந்த நகாரத்தை எப்படி இன்னா மாத்துறது? இது பண்ண முடியும். இது இன்னு இல்லையா? நகாரத்தை இன்னு அப்படிங்கிறது இந்த மாதிரி மாத்திரம். இது நகாரம், இது இன்னு. ஸ்ட்ரெயிட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிருக்கும். அப்போ அது இன்னு அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். ட ட ட ட ந. சரியா? அடுத்தது என்ன வர்க்கம் அப்படின்னாக்கா தவர்க்கம். தவர்க்கம் என்ன பாருங்க, தகாரம். இது இது எப்படி இத்தா மாத்துறது? ஸ்ட்ரைட்டா இருக்க கூட ரிமூவ் பண்ணிடுறோம். இது இத்து. தகாரத்துல என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா இருக்க கூட ரிமூவ் பண்ணிட்டு இது த, இது இத்து அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுறோம். அடுத்தது த த த, ரெண்டாவது தகாரம் இல்லையா? அது என்ன பண்றோம் பாருங்க, இதையும் ஈஸியா மாத்த முடியும். அந்த ஸ்ட்ரைட்டா கோடு இருக்கு, அதை எடுத்துட்டா அது இச்சா மாறிடும். இருக்கு இல்லையா? அந்த ரெண்டாவது தித்திய சகாரா, அதை இத்தா அப்படி மாத்த முடியும். அடுத்தது தகாரம், மூன்றாவது தவர்க்கத்துடைய மூன்றாவது எழுத்துனா த. இதுக்கு இந்த மெத்தடாலஜி நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றோம், இத வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம். கவர்க்கத்துல 5வது எழுத்து ங, வெயிட்டிங் லிஸ்ட். டவர்க்கத்துல ட ட ட ட, வெயிட்டிங் லிஸ்ட். தவர்க்கத்துல தகாரத்தை நம்ம என்ன பண்றோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம். அடுத்தது த. இதை ஈஸியா என்ன பண்ண முடியும், இதா மாத்த முடியும். எப்படி? இவ்வளவுதான். இது இத்து. த, அது எப்படி பண்றோம், இதா நம்மளால மாத்த முடியும். ஸ்ட்ரைட்டா கோடு இருக்கு, அதை ரிமூவ் பண்ணா இதா மாறிடும். தத்த த. அடுத்தது ந. இதையும் ஈஸியா இன்னா மாத்த முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா கோடு இருக்கு, அந்த கோடை ரிமூவ் பண்ணா அது இன்னு. நகாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னா மாத்த முடியும். தத்த த ந. சோ இது வரைக்கும் இருக்கட்டும். அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல மீதமுள்ள அந்த 15 எழுத்துக்கு எப்படி, அந்த 15 எழுத்துக்களை எப்படி அரை மாத்திரையாக மாத்துறது. இப்ப நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரெயிட்டா கோடு என்னென்ன எழுத்துக்களுக்கு இருக்கு, எந்தெந்த எழுத்துக்களுக்கு இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ரெண்டாவது அடுத்த மெத்தடாலஜி ஒண்ணு இருக்கு. இப்ப நாம அப்ளை பண்ற மெத்தடாலஜி என்ன, ஸ்ட்ரெயிட்டா எந்தெந்த அக்ஷரங்களுக்கு கோடு வருமோ அந்த கோட்டை நாம எடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் சிலபல் அரை மாத்திரையாக அது மாறிடும். அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுன்னு வரக்கூடிய விஷயம். ஸோ எழுத்துக்களை படிக்கும் பொழுது ரொம்ப கவனத்தோட நாம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எழுத்துக்கள் இன்னும் வந்துட்டே இருக்கா. வகுப்பு நாம 9 மணிக்கு வகுப்புன்னு சொல்றோம், மணி இப்போ 9:30. இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா கிளாஸ் உள்ள. எப்படி அவளால என்ன பண்ண முடியும் இல்லையா? முதல்ல ஸ்ரத்தை வேணும். இந்த கோர்ஸோட பேர் என்ன வச்சிருக்கோம் பாருங்க, ஸ்ரத்தா பூர்வபாகம் வச்சிருக்கோம். ஒரு மொழிய நாம பிகினிங்லேருந்து பேசிக்லேருந்து கத்துக்கணும்னாக்கா நமக்கு முதல்ல ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம், பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ரெகுலரா வரணும். 8:55 வரணும். ஒரு தினமும் வகுப்புக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க முடியாது. சோ நாம இதுல கமிட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே முதல்லயே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு விஷயத்த பிரவேசிக்கிறேன்னாக்கா நல்ல தீர்க்கமா யோசிச்சு இதுல பிரவேசிக்கணும், அதை கத்துக்கணும், அதற்கான அவகாசத்தை ஒதுக்கணும். வகுப்பை மாத்திரம் அட்டன் பண்ணா போராது இல்லையா, நிறைய அபியாசங்கள் பண்ணணும்.
ஸோ அபியாசம் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால அதை கத்துக்க முடியாது, பூர்ணமாகாது. அதனால வகுப்புக்கு சின்சியரா வரணும். அந்தந்த நாட்கள், வாரத்துல நம்ம 2 நாட்கள் தான் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த 2 நாட்கள் கூட நம்ம அந்த சம்ஸ்கிருதத்துக்காக நம்ம ஒதுக்கலைனாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது நீங்களே கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. அதே மாதிரி 8:55னா 8:55க்கு வந்துடணும். அதே மாதிரி வகுப்புல நடத்தக்கூடிய விஷயங்கள் 7 கிளாஸ் ஆயிடுத்து பாருங்க. இப்ப நம்ம இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 7 கிளாஸ்ல வந்துட்டோம். நம்ம கத்துன விஷயம் என்ன? நிறைய கத்துட்டு இருக்கோம். அந்த கத்துன விஷயத்தெல்லாம் நல்லா அபியாசம் பண்ணி எனக்கு அதை எழுதி ஹோம்ஒர்க்கா போட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க. அப்பதான் நீங்க கரெக்டா எழுதுறீங்களா, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அடியனால பார்த்து சொல்ல முடியும். தாசன். இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல மீதமுள்ள எழுத்துக்களை நாம பூர்த்தி பண்ணிட்டு அதன் பிற்பாடு மெல்ல பதம்னா என்ன அதுக்குள்ள நம்ம பிரவேசம் பண்ண போறோம். அதுக்குள்ள நீங்க எழுத்துக்களை நல்லா அபியாசம் பண்ணுங்க. தாசன். தன்யவாதாக. அப்படின்னு ஒரு டவுட். ஸ்வரம் பிளஸ் வஞ்சனம் சேர்த்தானாக்க சம்யுக்த அக்ஷரான்னு சொல்றோமா, குணிதாட்சரம் எது கரெக்ட்? அது புரியல. குணிதாட்சரம் சொல்லலாம், சம்யுக்தாட்சரம் சொல்லலாம். அதாவது சம்யுக்தனாலே சேர்றதுன்னு அர்த்தம். ஆனா பிறகு குணிதாட்சரம் சொல்லுங்க. குணிதாட்சரம் அதன் பிற்பாடு வெஞ்சன வர்ணங்களையும் சேர்க்கும் போது சம்யுக்தாட்சரமா வரும். எழுத்துக்களை ஸ்வரம் பிளஸ் வெஞ்சனம் சொல்லும் போது குணிதாட்சரம்னு சொல்லணும். ஓகே. அடியன் இன்னொன்னு, இந்த தவர்க்கம்ல நம்ம எழுதும் போது இந்த பிரிண்டட் லெட்டருக்கும் நீங்க எழுதுற அந்த தக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. எது ஃபாலோ பண்றது புரியல. ரெண்டுமே கரெக்ட் தாமா, இன்னும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே கரெக்ட். ஓகே. அடியன் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை பண்ணுங்க. அடியன் தன்யவாத். ధన్యవాదాలు.